அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆனி மாதத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசியினர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஆனி மாத ராசி பலனில் 2006ஆம் ஆண்டில் மிதுனத்தில் சூரியன் அமர்வதனால் எந்தெந்த ராசிகள் கவனமாக இருக்க வேண்டும் என தெரிந்து வைத்து கொண்டு அதற்கேற்றாற்போல் செயல்பாடுகளை நீங்கள் மாற்றியமைக்க வேண்டும். குறிப்பாக சூரிய பகவான் ஜூன் 15ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். மிதுன ராசி சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய ஆனி மாதத்தில் சில ராசிகளுக்கு மனதில் தன்னம்பிக்கையும் பணியிடத்தில் தலைமைத்துவமும் அவர்களின் செயல்பாடுகளில் வெற்றியும் உண்டாகும். கடினமான சூழலில் தந்தை பெரியவர்களின் அன்பையும் ஆதரவையும் கண்டிப்பாக பெற இருக்கிறீர்கள். ஜோதிட சாஸ்திரத்தில் கிரகங்களின் அரசன் என அழைக்கப்படக்கூடிய பரம்பொருள் சூரிய பகவான் தன்னம்பிக்கை மற்றும் தலைமைத்துவத்தை பெறுகிறார். பொறுப்பு உணர்ந்து செயல்படக்கூடிய நபர்களின் புகழ் அதிகரிக்கும். அரசு தொடர்பான வேலையில் எதிர்பார்க்கக்கூடிய நற்பலன்கள் நல்ல வாய்ப்புகள் அமைய அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. மிதுன ராசியில் சூரியனின் நகர்வு 12 ராசிகளை சேர்ந்தவர்களின் வாழ்க்கையில் சில முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும். மிதுன ராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பு எந்தெந்த ராசிகளுக்கு சவால்கள் மற்றும் சிக்கலான எதிர்கொள்ள நேரிடுகிறது என தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். பணம் தொடர்பான விஷயங்கள் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய ராசியினர்கள் யார் என தெரிந்து வைத்து கொண்டு செயல்பட வேண்டும். முதலாவதாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மற்றும் கவனமாக இருக்க வேண்டிய ராசியில் முதலிடத்தை பிடிக்கிறது நம்முடைய மிதுன ராசி. மிதுன ராசி நண்பர்களே, உங்களுடைய ராசியில் பரம்பொருள் சூரிய பகவான் அமர்ந்து இருக்கையில் சில சிக்கல்களையும் சங்கடங்களையும் தரப்படும். எந்த காலத்தில் உங்கள் வேலை மற்றும் தொழில் தொடர்பாக கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும். பணியிடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. சூரியனின் மாற்றம் வேலை தொடர்பான சில விஷயங்கள் உங்கள் மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக இந்த ஆனி மாதத்தில் உங்களுடைய உடல் நலம் தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டும். சூரியன் சாதகம் மற்றும் அமைப்பு உங்களுடைய மனதில் சோர்வை உண்டாக்கும். மற்றவர்கள் சொல்வதை கேட்டு தவறான முடிவுகளை எடுத்தார்கள் என்றால் அவ்வளவு பணமும் வீணடிக்கப்படும். அதனால் உங்கள் வேலையில் கூடுதல் கவனம் செலுத்தி அமைதியுடன் வாழ்வதே உங்களுக்கு நல்ல சிறப்பம்சத்தை தரவல்லது. கொடுக்கல் வாங்கல், தேவையில்லாத வம்பு வழக்குகள், முக்கியமாக மருத்துவ செலவுகள் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. உங்களுக்கோ அல்லது குடும்பத்தினருக்கோ அதிகப்படியான மருத்துவ செலவாக வாய்ப்பு இருக்கிறது. ஆகவேயால் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என இருக்க வேண்டும். குறிப்பாக மிதுன ராசினர் சண்டை சச்சரவு வம்பு வழக்குகள் வரக்கூடும். ஆகையால் சற்று அமைதியுடன் பொறுமை காத்து செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் முக்கியத்துவம். சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் அமர்வதனால் சற்று தொந்தரவு அதிகமாக இருக்கும். அமைதியுடன் இருக்க வேண்டும். அடுத்ததாக கன்னி ராசி நண்பர்கள். கன்னிராசி நண்பர்கள், சூரியன் சஞ்சாரம் தொழில் ஸ்தானத்தில் இருப்பது உங்களுடைய வேலை தொழில் தொடர்பான விளைவுகளோ அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த காலத்தில் நீங்கள் எந்தவித முதலீடுகளையும் தவிர்த்து விட வேண்டும். அப்படி போட்டுவிட்டீர்கள் அவ்வளவு பணமும் அவ்வளவுதான். எவனையும் நம்பி எந்த பணத்தையும் தர வேண்டாம். கையெழுத்தோ ஒரு கிரக பிரவேசமோ, அதாவது கிரக சற்பதிவா ஆபீஸில் முக்கியமாக எந்த பதிவும் செய்யாமல் எவருக்கும் எந்த பணமும் கொடுக்க வேண்டாம். தந்தையாக இருந்தாலும் முறைப்படி பத்திரமாக கொடுக்க வேண்டும். அதை கையில் கொடுக்க வேண்டாம். முறைப்படி பேங்க் அக்கவுண்ட் மூலம் டிரான்சாக்ஷன் செய்து அதற்கேற்றாற்போல் நீங்கள் செயல்பட வேண்டும். குறிப்பாக வியாபாரம் தொடர்பாக சில இழப்புகளை சந்திக்க அதிகப்படியான வாய்ப்பு நேரிடும். அவசரப்பட முடிவுகள் எடுக்க வேண்டாம். சூரியனின் பாதகமான தாக்கம் குடும்பத்திலும் பணியிடத்திலும் வாக்குவாதங்கள் சச்சரவுகள் தர வாய்ப்பு இருக்கின்றன. அதனால் உங்கள் பேச்சில் இனிமையை கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக உங்களுடைய காதல் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகளை சந்திப்பீர்கள். மாணவர் படிப்பு தொடர்பாக சிரமங்களை சந்திக்க வாய்ப்பு உண்டு. பெண்கள் எதிர்பார்த்து வெற்றி அடைய முடியாமல் போகலாம். நிதி சார்ந்த விஷயங்கள் கூடுதல் கவனம் தேவை. சிந்தித்து முடிவெடுப்பது என்பதே சிறப்பான முடிவாக இருக்கின்றன.
குறிப்பாக இந்த ராசிக்காரர் சற்று அமைதியுடன் இருக்க வேண்டும். அடுத்ததாக தனுச ராசி. தனுசு ராசியை தேர்ந்தவர்கள் மிதுனத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் இந்த காலகட்டத்தில் சில கசப்பான செய்திகள் வரக்கூடும். சிலருடன் சேர்ந்து தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவ்வளவு பணமும் நஷ்டமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக ஒரு புதிய ஒப்பந்தங்கள் பெறுவதில் சில வாக்குவாதங்கள் ஏற்படலாம். நீங்கள் அமைதியுடன் அந்த இடத்தில் இருக்க வேண்டும். சூரியன் பாதகமான தாக்கத்தால் திருமணம் தொடர்பான விஷயங்கள் சற்று கருத்து வேறுபாடு ஏற்பட்டு திருமணம் தள்ளி போக வாய்ப்பு இருக்கிறது. ஏதேனும் நீதிமன்றம் தொடர்பான வழக்கு விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த தீர்ப்பு கண்டிப்பாக கிடைக்காது. பணி சற்று தடைபடும். அதை முடிக்க முடியாமல் சிரமப்படுவீர்கள். எனவே மிகுந்த கவனத்துடன் இருப்பது உங்களுக்கு நல்லதாகும். கண்டிப்பாக எந்த ஒரு ஜாமீன் கையெழுத்தோ திருமணம் செய்து வைக்கிறேன் என்று செல்வது, அவருக்கு இவ்வளவு பணம் தருகிறேன் நம்பி கொடுக்கலாம் என நீங்கள் சொல்லி மாட்டிக்கொள்வது, தேவையில்லாத வாக்கு கொடுப்பது, இது எல்லாம் உங்களுக்கு மாபெரும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய நிலை. அடுத்ததாக மீனம் ராசி நண்பர்கள். மீன ராசியை சேர்ந்தவர்கள் இந்த மாதத்தில் எல்லா விஷயங்களிலும் கூடுதல் கவனத்துடன் இருந்தீர்கள் மட்டுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உணர்ச்சிகளின் அடிப்படையில் எந்த ஒரு முடிவையும் கண்டிப்பாக எடுத்துவிட வேண்டாம். அவ்வளவுதான். பணம் முத்தம் சென்றுவிடும். இந்த காலத்தில் உங்களுடைய செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கின்றன. அதனால்தான் வரவு செலவு திட்டங்களை சரியாக அமைத்து கண்டிப்பாக செயல்பட வேண்டும். குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடு மற்றும் வாக்குவாதங்களை தவிர்த்து விட வேண்டும். பேச்சில் கடைபிடிப்பது அவசியம். குழந்தைகள் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சிக்கலையோ அல்லது கவலையோ தர வாய்ப்பு உண்டு. வேலை தேடக்கூடிய இளைஞர்கள் அலைச்சல் சந்திக்க நேரிடும். உங்களுடைய மன உறுதி சற்று குறையும். இந்த ஆனி மாதத்தில் மிதுனம், கன்னி, தனுசு மற்றும் மீனம் ஆகிய 4 ராசியில் ஏதேனும் ஒன்று ராசி உங்கள் ராசியாக இருந்தால், மிதுன ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தில் வாழ்க்கையில் சவால்களையும் எதிர்கால தயாராக இருக்க வேண்டும். எந்த ஒரு முடிவையும் மிக கவனமாக எடுப்பதே நல்லது. அந்த முடிவை நான் எடுத்தே தான் ஆக வேண்டும் என்று நிர்பந்தத்தில் இருக்கும் நபர்கள் பெரியவர்களையும் தாய் தந்தையரையும் நல்ல குருமார்களையும் அழைத்து முழுமையாக விவாதித்து பரம்பொருள் சூரிய பகவானையும் சனி பகவானையும் பரம்பொருள் சிவபெருமானையும் வழிபட்டு அதன் பின்னர் முடிவெடுப்பதே உங்களுக்கு நாங்கள் கூறிய இந்த 4 ராசியினருக்கு சிறப்பு. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.